ஒரு 5-6 அசெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கோல்டு வாங்கி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தாலும் கவலை இல்லை, உங்க கோல்டு போர்ட்ஃபோலியோ மேல போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஓகே, இன்னைக்கு கோல்டு மேல போகுது, லெட் மீ என்ஜாய் திஸ், அட்டாப்ல இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானமா இருக்கலாம். நம்ம மக்கள் வந்து எது ரொம்ப போதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் பர்சனல் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு ரிஸ்க் இருந்தா அது ஒரு ரிட்டர்ன் இருக்கும். நம்மளுக்கு எது ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். 40 லட்சத்துக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமா, 10,000 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்க முடியும், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய மென்டல் மேக்கப் என்ன, அது ரொம்ப முக்கியம். அவருக்கு எக்கச்சக்கம் சொத்து இருக்கும், ஆனா 10,000 ரூபாய் போனா கூட தாங்க முடியாது. அந்த மென்டல் மேக்கப் எல்லாம் கவனிச்சு நம்ம எந்த அசெட் கிளாஸ்ல எவ்வளவு போடணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். ரிஸ்க் அதிகம்னா இந்த ரிவார்டும் அதிகமா தான் இருக்கு. பட் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்துல நம்ம நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுடைய நினைப்பு இருக்கும். நேச்சுரலா ஒரு யூத்ங்கிறத 100% ப்ரூவ் பண்றீங்க. இப்போ பேப்பர் கோல்டுன்னு சொல்றாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. கோல்டோட அவதாரம் நிறைய இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இது அடுத்த அவதாரம். ஸோ 2003 தான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கோல்டு வந்தது. என்ன காரணம், ஏன் பிசிக்கலாவே வச்சுட்டு போகலாமே அப்படின்னாக்கா, இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். பட் இது ஒரு ஸ்கீம், அதில் ஒரு ஸ்கீம் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு. இவங்க டைரக்டா போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கோல்டு மைனிங் கம்பெனிஸ், கோல்டு ட்ரேடிங் கம்பெனிஸ் அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க. அதனால என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கோல்டு யங் பீப்புளெலாம் இந்த மாதம் எனக்கு 3000 ரூபாய் மிச்சம் இருக்கு ஆண்டி, நான் போயிட்டு கடையில் போய் கோல்டு வாங்க முடியுமா, 3000 ரூபாய்க்கு நான் என்னத்தை வாங்குறது அப்படின்னு. ஏன் அவங்க ஃபோன் தான் இருக்குல்ல, நீங்கள் ஃபோனில் கோல்டு வாங்குறது தானே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் விலை வந்து இன்னும் ஏறுமா அண்ட் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க நம்ம போர்ட்ஃபோலியோவில்? தங்கம் விலை ஏறணும்னு நினைக்கிறீங்களா, ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப சிக்கலான இக்கட்டான கேள்வி. இது ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் நீங்களே சொல்லியிருக்கீங்க. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4, இடம் பேஸ்டி ஸ்கூல் சென்னை, பவர்ட் பை டென்டிஸ்கேர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு, லேடிஸ்க்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோகம் இருக்கு கோல்டுல. ரெண்டு பேருமே பாருங்க எல்லோ போட்டிருக்கோம். எஸ், எல்லோ. ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கோல்டு, ஸோ கோல்டு பற்றி சொல்லுங்க மேம். The first asset, let's talk about that. Yeah, so gold பார்த்தீங்கன்னா 40,000 வருஷத்துக்கு முன்னாடி கேவ்ல அந்த ஓவியம்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்களா, படங்கள் வரைஞ்சிருப்பாங்களா, அதில் வந்து கோல்டு வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அது நம்ம கூட இருக்குது. வேறு மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜுவல்ஸாக பண்ணி போட்டுக்கிட்டோம், அப்படி கடவுளுக்கு கோவிலில் கொண்டு போய் வச்சோம், அப்படி ஒரு விதமாக அது அவதாரம் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5 to 10% இருக்க வேண்டிய ஒரு அசெட் கிளாஸ் அப்படின்னு அதை கொண்டாந்து விட்டுருக்காங்க. முந்தி என்னெல்லாமோ இருந்துச்சு, பொண்ணுக்கு சீதனமாக கொடுக்குறதா இருந்துச்சு, நிறைய வகைகளில் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஒரு சொத்து, ஒரு அசெட் கிளாஸ் அப்படிங்கிற லெவலில் வந்துடுச்சு. வண்டர்ஃபுல் மேம். மேம், இப்போது இந்தியாவில் வந்து கோல்டு அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு முன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால், ஒய் இஸ் தட்? இந்தியா அண்ட் சைனா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு கிரேஸ் ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற கோல்டில் 50% கோல்டு நம்ம ஊர் கோவில்கள்லேயும் வீடுகள்லேயும் இருக்குது. அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், 600 to 700 tons ஆஃப் கோல்டு எவ்ரி இயர் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய இந்த அந்நிய செலாவணிங்கிற ஃபாரின் கரன்சியெல்லாம் அவங்க அதனால லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் மக்களுக்கு அந்த கோல்டு மோகம் குறையலை. முதல்ல என்ன ஆச்சுனாக்கா, நம்ம இந்த பெண்களுக்கு சீதனம் அப்படிங்கிறதால நம்ம வந்து அதுதான் பெண்ணுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ளுக்கு படிப்பும் வேலையும் தான் பெஸ்ட்டு இது, அவங்களுக்கு நம்ம அதை கொடுத்தாலே போதும், கோல்டுலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த விதத்தில் நம்ம கோல்டை குறைச்சிட்டோம். ஆனால் 2011 அப்புறம் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையே ரொம்ப, ஸ்டாக் மார்க்கெட்டு எக்கச்சக்கம் மேலே போயிடுச்சு. அப்போவும் உங்களுக்கு கோல்டோட இது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பட் இப்போ 2019 கோவிட் வந்தது பாருங்கள், அப்போ மக்களுக்கு சடனாக அறிவு வந்துடுச்சு, ஓ கோல்டு மாதிரி ஒரு அசெட் கிளாஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா ஒரு எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு 1/4 சவரன் 1/2 சவரன் நகை இருந்துச்சு. கோவிட் டைமில் ஒரு பயங்கரமான கேஷ் க்ரன்ச் இருந்தது, வேலை போயிடுச்சு, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும், பைசா இல்லை.
அந்த மாதிரி சமயங்களில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய நகையை எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு இல்லைன்னா விற்று அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்க முடிஞ்சுது. அதை பார்த்த பிறகு மக்களுக்கு தோணிடுச்சு, இல்லை வேறு எதுவும் எனக்கு உதவாது, கோல்டு தான் எனக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2019 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டோட கிரேஸு ஜாஸ்தி ஆகிட்டே வந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக எப்போல்லாம் வார் வருதோ அப்போல்லாம் கோல்டு ரேட் மேலே போகும். அது ஒரு வேர்ல்டு வைட் ஃபினாமினன் அது. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய வார் வந்தது நம்ம பார்த்தோம், அதனாலையும் கோல்டு ரேட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரியே வேர்ல்டு வைட் என்னென்ன கவர்மெண்ட்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் டாலரை கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்காக கோல்டு வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ டாலர் வர்சஸ் கோல்டுன்னு வரும்போது டாலரை கொஞ்சம் கீழே அமுக்கணும், இல்லைன்னா இந்த ட்ரம்ப் வந்து கொஞ்சம் கலாட்டா பண்ணுறாரு, இவரெல்லாம் கொஞ்சம் தட்டி வைக்கணுங்கிறதுக்காக கோல்டு வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஈக்குவலாக அவங்களும் நிறைய கோல்டு வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்களால் கோல்டோட வேல்யூ, அதாவது கோல்டுக்கு மக்கள் கொடுக்குற மரியாதை ஜாஸ்தியாகி இப்போ ஒரேடி அது கிரேஸ் ஆகிடுச்சு. இப்போ நேற்று கூட 1000 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10 கிராம்ஸுக்கு. ஸோ அது பாட்டுக்கு ராக்கெட்டில் போயிட்டுருக்கு, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. மேம் ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து இப்போ எவ்வளோ வந்து ஃபிசிக்கல் கோல்டு நான் வச்சுக்கலாம், அது எப்படி மேம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? ஸோ இது நார்மலாக எல்லா லேடிஸ்க்குமே வர கொஸ்டின் தான், எவ்வளோ கோல்டு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2016 சிபிடிடி சொல்லியிருக்காங்க, ஒரு இண்டிவிஜுவல் எஸ்பெஷலி ஒரு உமன், மேரீடு உமன்னாக்கா 500 grams, தட் இஸ் 62 சவரன் வரைக்கும் கோல்டு வச்சுக்கலாம். அதுவே ஒரு அன்மேரிட் கேர்ள்னாக்கா 250 grams 31 சவரன்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். மேன் அப்படின்னாக்கா ஒரு 100 சவரன்ஸ், மேரிடோ அன்மேரிடோ 100 சவரன்ஸ் வச்சுக்கலாம். இது எல்லாமே அவங்க கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு வேளை பாரம்பரியமாக வந்திருக்கலாம், ஒரு மேரேஜில் கொடுத்துருப்பாங்க, இல்லை யாராவது செட்டில்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க, கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நம்மக்கிட்ட சரியான கணக்கு இருக்கணும். வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. இவ்வளோ இதை பற்றி நாங்கள் கொஸ்டின் பண்ண மாட்டோம், இந்த லெவல் வரைக்கும் நாங்கள் கொஸ்டின் பண்ண மாட்டோம். அதுக்கு மேலே அவங்கக்கிட்டக்கு அதிகமாக போச்சுனாக்கா யூ ஷுட் ஷோ மீ த ரெக்கார்ட்ஸ். என்ன, எப்போ வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க. பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ரிசீட் காமிக்கணும், கோல்டு வாங்கினதோட ரிசீட், இல்லைன்னா இந்த தான பத்திரம், செட்டில்மெண்ட்டு பத்திரம், அதில் அம்மா கல்யாணத்தப்போ போட்டது அந்த மாதிரி காமிக்கணும். இல்லைன்னா நீங்களே வாங்கினீங்க அப்படின்னா ரிசீட் காமிக்கணும். மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரிசீட் எந்த வருஷத்தில் இருக்கோ அந்த வருஷத்தில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்கள் எனக்கு 10,000 ரூபாய் வருமானம், நான் 30,000க்கு கோல்டு வாங்கினேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த லெவலுக்குள்ளே நம்ம கோல்டு வச்சுக்க முடியும். மேம் இப்போது பேப்பர் கோல்டுன்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து கோல்டோட அவதாரம் நிறையா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இது அடுத்த அவதாரம். ரைட். ஸோ 2003 தான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கோல்டு வந்தது. என்ன காரணம், ஏன் ஃபிசிக்கலாகவே வச்சுட்டு போகலாமே அப்படின்னாக்கா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறீங்க, அதோட பியூரிட்டி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு கடையில் போய் வாங்குறீங்க, அவங்க சொன்னது தான் பியூரிட்டி, அவ்வளோதான். நீங்கள் அடுத்த கடையில் போய் விற்க போனீங்கன்னா, இல்லை மேடம் அந்த கடையில் உள்ளது நாங்கள் வாங்க மாட்டோம், அவங்க பியூரிட்டி கம்மிம்பாங்க. என்ன ப்ரூஃப் இருக்குது நம்மக்கிட்ட? ஸோ பியூரிட்டி நமக்கு தெரியாது. ரெண்டாவது அந்த செய்கூலி சேதாரம், அதில் 20% போகுங்கிறது நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயந்தான். அதில் நம்ம லூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, வீட்டிலே வச்சுக்க முடியுமா? முடியாது, லாக்கருக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ கார் எடுத்துகிட்டு போய், இல்லை வண்டி எடுத்துகிட்டு போய், பைக் எடுத்துகிட்டு போய் லாக்கரில் வைக்கிறீங்க. லாக்கர் எடுக்கிறதுக்கு அதுக்கு ரெண்ட் கொடுக்கணுமா? அப்புறம் அவங்க டெபாசிட் கேட்பாங்களா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பணம் இந்த கோல்டுக்காக வேண்டியே நம்ம செலவழிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஃபிசிக்கல் கோல்டு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயினிங்காக தான் இருக்குது. அப்புறம் காணாமல் போச்சுன்னா, தொலைஞ்சு போச்சுன்னா, வீட்டில் வைக்க, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ வந்து 2003 இந்த பேப்பர் கோல்டுங்கிறது வர ஆரம்பிச்சது. பேப்பர் கோல்டுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பேங்க்கோ மொத்தமாக கோல்டை வாங்கி அதை வந்து யூனிட்டாக பிரித்து அந்த யூனிட்டை வந்து நம்மக்கிட்ட விற்றுருவாங்க. நம்ம அந்த யூனிட்டுக்கான ப்ரைஸை கொடுத்து வாங்கிட்டோன்னா அந்த விலை ஏறிட்டே இருக்கும். அது எப்படி ஏறிட்டே போதும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னா நம்ம அந்த யூனிட்டை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க திருப்பி நம்மளுக்கு அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை கொடுத்துருவாங்க. அந்த அப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் பேப்பர் கோல்டோட பேசிக் ஐடியா. இது வந்து ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்குது, இல்லை கோல்டு பீஸ்மாங்க, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு, கோல்டு ETF-மாங்க. ஸோ அந்த மாதிரி ETF வடிவிலையும் இந்த பேப்பர் கோல்டு இருக்குது. இப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான், பட் இது ஒரு ஸ்கீம். அதில் ஒரு ஸ்கீம் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு. இவங்க டைரெக்டாக போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கோல்டு மைனிங் கம்பெனிஸ், கோல்டு ட்ரேடிங் கம்பெனிஸ் அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இவங்க. அதனால் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கோல்டு விலைன்னா உங்களுக்கு உலகம் பூரா ஒரே விலை, நீங்கள் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் கோல்டு ட்ரேடிங் கம்பெனிஸ், மைனிங் கம்பெனிஸ் எல்லாம் அது என்ன விலை இருக்குன்னு நமக்கு ஒன்று நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இவங்க எவ்வளோ ரேஷியோவில் வச்சுருக்காங்கலாம் நமக்கு தெரியாது. ஸோ அது கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கம்மி கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆனால் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை. நேரடியாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்கீமில் போடலாம். என்ட்ரி லோடு கிடையாது, எக்ஸிட் லோடு நீங்கள் எப்போ மறுபடியும் ரிடீம் பண்ணுறீங்கிறத பொறுத்து எக்ஸிட் லோடு இருக்கும். ஓரளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி தான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது. அதே இது கோல்டு இடிஎஃப்னாக்கா ஏறக்குறைய ஒரு ஷேர் வாங்கி விற்கிற மாதிரி தான். எப்படி நீங்கள் ஒரு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஷேர் வாங்குறீங்களோ அதே மாதிரி கோல்டு நீங்கள் ஷேராக வாங்கலாம். அதுதான் கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க் இவங்கெல்லாம் வந்து அது மாதிரி வாங்கி இடிஎஃப் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை வந்து எக்ஸிட் லோடு, என்ட்ரி லோடு எதுவுமே கிடையாது. ஷேர் வாங்குற மாதிரி வாங்கலாம். அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு அன்னன்னைக்கு வாங்கிட்டு விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு ஷேர் மாதிரியே தான் வந்துருச்சு. அதனால அது ஒரு ரொம்ப பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த இடிஎஃப் தவிர இப்போ புதுசாக என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிபே வச்சுருக்கீங்களா? ஜிபேயில் கோல்டு வாங்கலாம் தெரியுமா? அப்படியா? ஆமாம். யா. ஸோ ஜிபேயில் உள்ளே போனீங்கன்னா இப்போ சைனாவில் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. யங் பீப்புளெலாம் இப்போ ஒரு மாதம் ஆக்சுவலி பக்கத்துலலாம் கேட்டாங்க, இந்த மாதம் எனக்கு 3000 ரூபாய் மிச்சம் இருக்கு ஆண்டி, நான் போயிட்டு கடையில் போய் கோல்டு வாங்க முடியுமா? 3000 ரூபாய்க்கு நான் என்னத்தை வாங்குறது அப்படின்னு. ஏன் உங்கள் ஃபோன் தான் இருக்குல்ல, நீங்கள் ஃபோனில் கோல்டு வாங்குறது தானே அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேயில் இருக்குது, தனிஷ்க்கு ஒரு ஆப் போட்டிருக்காங்க, ரிலையன்ஸ் ஜியோவில் இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கோல்டு லாக்கர்னு இருக்கும். உங்கள் ஜிபேயில் கோல்டு லாக்கர்னு இருக்கும். அங்கே போட்டிங்கன்னா மினிமம் 200 ருபீஸு. நீங்கள் உங்கள் இதில் எப்படி மணி வச்சுருப்பீங்க ஜிபேயில், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அத்தனை யூனிட் உங்களுக்கு கோல்டு வந்துடும். இன்றைக்கி ரேட்டில் உலக அளவில் என்ன இருக்கோ அந்த நீங்கள் கோல்டு வாங்கிடலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ மிச்சம் இருக்குது, இதை கொண்டு போய் நான் எங்கேயும் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது, கொண்டு போனால் செலவாயிடுன்னு நினச்சா ஜிபேயில் கோல்டில் போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஜிபே சச் எ வேர்ல்டு வைட் கம்பெனி. தனிஷ்க்கு ரொம்ப ரினவுண்டு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு கூட போக வேண்டிய தேவையில்லை. இப்போ வந்து நம்மளோட ஃபோன்லேயே வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போது சைனாவில் இதுதான் மோஸ்ட் பாப்புலர். அண்ட் யங் பீப்புளெலாம் அதை என்னென்னு பேர் சொல்கிறாங்க மேம்? அதில் ஒரு ஆப்பில் ஒரு மாதிரி நேம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜிபேயில் கோல்டு லாக்கர். மேம் இப்போ இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் இருக்குல்ல, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் கோல்ட் ஃபார்ம் தானே? எக்ஸாக்ட். அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ வந்து 2015 தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப இம்போர்ட் பண்ணுறோம் கோல்டு. அது கவர்மெண்ட்டுக்கு பெரிய சங்கடமாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நீ ஏன்பா நீ வந்து வாங்கி எல்லாத்தையும் போய் கஷ்டப்படுற, நானே உனக்கு கொடுத்துட்றேன், நம்மளே ஒரு டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட பைசா வாங்கிட்டு அவங்க கோல்டு சாவரின் கோல்டு பாண்ட் இஷ்யூ பண்ணாங்க. ரொம்ப அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, நிறைய டேக்ஸு இதெல்லாம் எக்ஸம்ஷன்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் இன்றைக்கி ரொம்ப லக்கி. 8 இயர்ஸ் அதுக்கு வச்சுருக்க வேண்டிய டைம். 8 இயர்ஸ் கழித்து ரிடீம் பண்ணும்போது தான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுது இது வந்து அவங்களுக்கு டோட்டல் லாஸ். கவர்மெண்ட்டுக்கு பயங்கர லாஸ். அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ சடனாக இவ்வளோ கோல்டு மேலே போகுங்கிறது 8 இயர்ஸ் பேக் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டபுள் த அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க மக்களுக்கு லாபம், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு லாஸு. ஸோ அவங்க இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் எங்களாலலாம் இஷ்யூ பண்ண முடியாதுப்பா, ஆளை விடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சாவரின் கோல்டு பாண்ட் வராது மோஸ்ட்லி இப்போதைக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அடுத்தாப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேங்க்கில் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா பேங்க்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ பேங்க்கோட இதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, பேங்க்கில் நீங்கள் பைசாவாக எஃப்டி வைக்காமல் நீங்கள் இன்றைக்கி 8000 ரூபாய் கட்டினீங்கன்னா 1 கிராம் தங்கம் வச்சிடலாம், அந்த மாதிரி தங்கமாக அதில் சேர்க்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அடுத்தாப்பில் நம்மளுக்கு வந்துச்சுனாக்கா நம்ம பேங்க்லேயே போயிட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேம் இந்த கோல்ட் பிளட்ஜிங் அண்ட் செல்லிங் இருக்குல்ல மேம், அதில் எது மேம் பெட்டர்? இது வந்து ரொம்ப ரொம்ப வேலிட் கொஸ்டின் தான். ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் எஸ்பெஷலி நம்ம மக்களுக்கு கோல்டு அப்படியே பிரியறதுக்கு மனசே வராது. வாங்கிட்டோமா பத்திரமா வச்சுக்கணும், இதை கொடுத்துட்டோம்னா திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருப்பாங்க. அதனாலே அழிஞ்சு போன குடும்பங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைம்னு எடுத்துக்கோங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வேலையே போயிடுச்சு, ஹெல்த் போயிடுச்சு, ஃபேமிலியில் அத்தனை கஷ்டம். அந்த டைமில் கூட நம்ம மக்கள் வந்து கோல்டை கொண்டு போய் வித்துற மாட்டாங்க.
பிளெட்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அடுத்த மாதம் நான் கொஞ்சம் ரூபாய் வச்சு மீட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த மாதம் இன்னும் மோசமாக இருக்கு. அப்போ அவங்களால மீட்டுக்கவே முடியாது. அது அப்போ நீங்கள் பிளெட்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 60% ஆஃப் த வேல்யூ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மீட்டாதப்போ அது 40% அது அப்படியே போயிடுது. உங்களுக்கு லாஸு. டென்ஷன் வேறு, ஐயோ நான் கட்டலையே நான் எடுக்கலையேன்ற டென்ஷன் வேறு. அதே இது இப்போ வந்து நிறைய நம்ம ஆக்சுவலி ரூரல் பீப்புளெலாம் பற்றி ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் அவங்க வந்து கோல்டு அழகாக யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் அந்த குண்டு குழாயின்னு போடுவாங்க. கழுத்தில் ஒரு கயிறு போட்டு அதில் குண்டு குழாயெல்லாம் சேர்த்துட்டே வருவாங்க. ஒரு அவசரமாக ஒரு விதை விதைக்கணும், இல்லை நாற்று நடணும், அதுக்கு கொஞ்சம் பைசா செலவு பண்ணணும்னா 2 குழாய் 2 குண்டை எடுத்து கடையில் அடகு வச்சு பைசா வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதை வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு பைசா வரும்போது திருப்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க அந்த குண்டு குழாயை திருப்பி மாட்டிக்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்தது. இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? இவங்களால திருப்பி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு முடியும். அந்த அக்ரிகல்ச்சரல் பீப்புள் திரும்பி கொண்டு போய் கொடுத்து அதை வாங்கி மீட்டுட்டு வந்துட்டாங்க. அதே இது கோவிட் மாதிரி அஃபெக்ட் ஆனவங்களால கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்ம பிளெட்ஜ் பண்ணணுமா நம்ம விற்கணுமாங்கிறது நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறோங்கிறத பொறுத்து. மேம், தங்கம் விலை வந்து இன்னும் ஏறுமா மேம்? அண்ட் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க நம்ம போர்ட்ஃபோலியோவில்? தங்கம் விலை ஏறணும்னு நினைக்கிறீங்களா, ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப சிக்கலான இக்கட்டான கேள்வி. இது ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் நீங்களே சொல்லிருங்க. இல்லைப்பா, அப்படி இல்லை. நீங்கள் என்ன நிலைமையில இருக்கீங்க, அதான் பர்சனல் ஃபைனான்ஸு. நீங்கள் உங்ககிட்ட நிறைய கோல்டு வச்சுருந்தீங்கன்னா அது ஏறணும்னு நினைப்பீங்க. இல்லை நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இறங்கினா தான் நல்லது. ஸோ இப்போ மக்கள் வந்து கேட்கும்போது சில பேருக்கு பயப்படுவாங்க, ஐயோ ஏறப்போதா, இன்னும் ஏறப்போதா, பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்காளே நான் வாங்கணுமே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோல்டு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஏறத்தான் போகுது. வேறு வழி இல்லை. நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த போர் பதற்றமெல்லாம் இருக்குது. இந்த ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாம் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வாங்குறாங்க கோல்டை. அது தவிர இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, 90% ஆஃப் த கோல்டு உலகத்தில் ஒரு அளவு தான் இருக்கும். அதில் 90% வெட்டி எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 10% மாத்திரம்தான் பாக்கி இருக்குது. அப்படிங்கும்போது லிமிட்டட் அவைலபிலிட்டி. அதனால் கண்டிப்பாக அதோட விலை குறையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக ஏறும். பட் இது ஏறக்குறைய நீங்கள் கோவிட் டைமில் மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட் இருந்த நிலைமையில் தான் இப்போவும் இருக்கும். எல்லாரும் போய் உடனே அதில் ஓவராக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 வருஷம் கழித்து அது அப்படியே படுத்துக்கும், எழுந்துக்காது, இல்லைன்னா கீழே கூட இறங்கி போகும். ஸோ அப்போ வந்து ஐயோ கோல்டு என்னாச்சுன்னு கேட்போம். ஸோ அதனால் இது ஒரு அசெட் கிளாஸ். இதையும் நம்ம ஒரு 5 to 10% நம்ம வச்சுக்கணும். Okay. Thank you very much for all your time and knowledge. Thank you, ma'am. Thank you so much, Nandini. I really had a very good time with you. I'm so happy to have interacted with you. Thank you. Thank you, ma'am. Thank you very much. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா. தேதி மார்ச் 4, இடம் பேஸ்டி ஸ்கூல், சென்னை. பவர்ட் பை டென்டிஸ்கேர்.